கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதுகலை பயிற்சி மருத்துவர் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கே பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மேற்கு வங்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் JP பார்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை செவ்வாய்க்கிழமை விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 31 வயதான முதுகலை பயிற்சி மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செமினார் ஹாலில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டமும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.